மூஸ் வந்து ஒரு ஃப்ரான்ஸ் டிஷ். அது வந்து மீனிங் வந்து ஃபோம்னு அர்த்தம், அதாவது நுரை. அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் வேலண்டைன்ஸ் டேக்குனாலே நம்ம சாக்லேட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வரும். அதுவும் சாக்லேட் மூஸுன்ற போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி சாக்லேட் மூஸ் செய்கிறோம். முக்கியமாக வந்து இதில் என்னதுன்னா எக்கு தான் முக்கியம். நீங்கள் அப்படி எக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னீங்கன்னா விப்பிங் க்ரீம் வச்சு கூட பண்ணலாம். அதுவும் நான் இதில் வந்து இது பண்ணியிருக்கேன். சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிட்டப்புறம் நம்ம எக் யோக்கெல்லாம் வந்து பீட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக் ஒயிட்டையும் வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம பீட் பண்ணும்போது அது வந்து ஸ்டேபிளாக ஆக்கும். நீங்கள் வந்து க்ரீம் ஆஃப் டார்ட் கூட யூஸ் பண்ணலாம். அது இல்லாதனால வந்து லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து இதை பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து செட் ஆகும், இல்லைனா அது வந்து செட் ஆகாது. அதனால் ஒரு நாள் முன்னாடியே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இதை வந்து அவசரப்பட்டு ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிடாமல் நம்ம வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். அதுதான் இதில் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமான விஷயம். ஏன்னா அது கொஞ்சம் 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஆகும் மிக்ஸ் பண்ணுறதுக்கே. பொறுமையாக அந்த நம்ம பீட் பண்ண ஏர்லாம் வந்து இது பண்ணாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள் இது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச பவுலில் வந்து ஊற்றிக்கோங்க. மேலே இப்போ நைஃப் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு ஒரு ஃபாயில் வச்சு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரிலாம் லைட்டாக நடக்கும், அதனால் அதை கண்டுக்காதீங்க. இது வந்து 2வது விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம பண்ணுறது. இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் இல்லை அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது பண்ணலாம். அந்த டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வராது. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அது சாப்பிடும்போது நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒன் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது ஈஸி தான். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்ததுன்னா ஈஸி. கையில் கொஞ்சம் பண்ணோன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கையிலையும் பண்ணலாம். பீட்டர் வந்து உங்கள் வேலையை வந்து இன்னும் ஈஸியாக்கிடும். பார்த்தீங்களா, இது டெக்ஸ்சரே வந்து ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. மேலே விப்பிங் க்ரீம் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை உங்கள் டெசர்ட்டை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நீங்கள் வந்து மெயின் கோர்ஸ் சாப்பிட்ற வரையும் ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும். ஏன்னா ரெண்டுமே லைட்டாக கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு டெசர்ட்டு தான். அதனால் நீங்கள் மெயின் கோர்ஸ் சாப்பிட்டு முடிக்கிற வரையும் ரெண்டுமே ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம டெசர்ட் வந்து ரெடி ஆயாச்சு. Swear I won't forget this. Why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. I hate being open, I hate being broken. I feel like an ocean filled up with emotion. Anger ain't a potion, rub it on like lotion. I can feel it soaking, reopen, the scars have awoken. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. I can't move on till I let go. 5 minutes I feel so lost, never at home. Need to be strong, every
எப்போல்லாம் வந்து ட்ரையாக எடுத்து ஒரு ஃபில்லிங் வைக்கலாம்னா நீங்கள் 5 மினிட்ஸ் கரெக்டாக வச்சு எடுப்பீங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது சூப்போடு இருக்கும். நண்டு வேக வச்சு ஜூஸ் வரும்போது தூக்கி போட்டாலும் அதே வந்து வேற எதுக்காச்சும் எடுத்து யூஸ் I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. தண்ணி வந்து ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சப்புறம் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிடுவோம். அப்போ வந்து அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஏதாச்சும் இருந்ததுன்னா வந்து போயிடும். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும் சூப்பு. வாஷ் பண்ணி இது பண்ணிவிட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைனா 1 hour அது பாதி ஆகிற வரையும் வந்து நம்ம அது ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். நான் கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து ஒயிட் ஒயின் ஊற்றிக்கலாம். அப்போ வந்து சிக்கனோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக அடிக்காது. அதனால தான் அது ஊற்றும். இப்போ ஸ்டாக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுருவோம். ஆடுற வரைக்கும் நம்ம வந்து பிரியாணிக்கான சிக்கனை வந்து மசாலா போட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து வாஷ் பண்ண ரைஸில் வந்து சிக்கன் ஸ்டாக்கை வந்து ஊற்றி அதை வந்து ஊற வச்சுக்கணும். ஸ்டாக்கு வந்து சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்ததுன்னா வெந்துடும். அதனால வந்து சூடாக இருக்கக்கூடாது. இப்போ 3 வெங்காயம் 2 தக்காளி வந்து நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். நெய் ஏன்னா ஊற்ற வேணாம்னா ஏன்னா சிக்கன் இதில் நிறையா அந்த ஸ்கின்லேயே நிறையா வந்து கொழுப்பு வரும். அதனால தேவையில்லை. வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரௌன் ஆனப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போன அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதை நல்லா வதக்கின அப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் சக்தி மிளகாத்தூள். அதுதான் 1 டீஸ்பூன் போட்டாலே வந்து காரமும் கலரும் தரும். அப்புறம் சிக்கன் அந்த மிளகாவோட ஸ்மெல் போன அப்புறம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சோன்னே நம்ம ஸ்டாக் இருக்குல்ல அது வந்து ஒரு 4 கப் ஸ்டாக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு கொதிச்சது
தோசைக்கல், தடியான தோசைக்கல் எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். இது என்ன ஆகும்னா ஸ்லோவாக வந்து குக் ஹெல்ப் பண்ணும். இது டம்மு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஒரு ஸ்லைஸ் லெமன் போட்டு மூடி வச்சிடலாம். ½ ஒரு 15 கிட்ட ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். 3 கோர்ஸ் மீலை உங்கள் வேலண்டைன் கூட என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.